வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்னைக்கு பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய சந்து பற்றி பார்ப்போம். சந்து அப்படிங்கிறது ஆக்சுவலாக தமிழில் நம்ம யாப்பு இலக்கணம்னு சொல்லுவோம். அந்த செய்யுளை வந்து எழுதுறதுக்குன்னு சில ரூல்ஸ், மாத்திரை அளவு, ஒலி அளவு, எழுத்தினுடைய வரிசை அமைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய, எப்படி அலங்காரம் வந்து நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அலங்காரில் சில விஷயங்கள் ஒரு செய்யுளை அழகுபடுத்துறதுக்காக செய்யப்படுதோ அதே மாதிரி லயத்தோட, ஸ்ருதி லயத்தோட அந்த ஒரு செய்யுளை வாசிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, அதை வாசிக்கும் போது நமக்கு காதில் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ், அந்த பாட்டை அப்படி கட்டமைச்சு, சந்துனாலே சந்தம், அதாவது சந்து அப்படிங்கிற வார்த்தையே கட்டி அமைத்தல் அப்படின்னு சொல்ற மாதிரி, பின்னி வைக்கிறது, எப்படி பாய் பின்றதெல்லாம் எப்படி வரிசையா அடுக்கி பின்னி வைக்கிறோமோ அதை மாதிரி செய்யறதுக்குன்னு சில ஒலி அமைப்பை பேஸ் பண்ணி, சில இடத்துல எழுத்து அமைப்பை, வார்த்தை அமைப்பை பேஸ் பண்ணி அமைக்கக்கூடியது தான் சந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உள்ள பரிபாஷா அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சந்துக்கா பரிபாஷா இதுல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். पद्य को लयबद्ध करने के लिए कुछ नियमों का पालन किया जाता है. பத்தியனா செய்யுள், அதாவது பொயட்ரி அப்படி சொல்லுவோம்ல, அது அந்த பொயட்ரிக்க லயபத்து கர்னே கேலியே, அதாவது லயத்தோட இருக்கிறதுக்கு, கேட்க இனிமையாக இருப்பதுக்காக, சும்மா உரைநடை மாதிரி இல்லாம அதை வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கேட்டிருப்பீங்க, செய்யுள் வாசிக்கும் போது ஒரு இசையோட வாசிக்கிற மாதிரி வாசிப்பாங்க, அது கேட்க இனிமையா இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அந்த ரூல்ஸ் தான், அதுக்கு சில தத்துவங்கள் தேவைப்படுது. அது என்னங்கிறதையும் இதுல சொல்றாங்க. நியம்னா ரூல்ஸ், அந்த ரூல்ஸை பாலன் கியா ஜாத்தா ஹைனா கடைபிடிக்கப்படுகிறது. அந்த ரூல்ஸ் கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் சந்த் அப்படின்னு சொல்றோம். அதுல சில தத்துவங்களை பேஸ் பண்ணி அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது. அதுல வந்து கேயத்தானா அதை பாடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது, இசையமைப்போடு இருக்கக்கூடியது. கதி அப்படின்னா அது அதனுடைய தொடர்ச்சி, எப்படி ஃப்ளூயன்சின்னு சொல்லுவோம்ல, அதான் கதி அப்படிங்கிறது. யதி அப்படின்னா அங்கங்க நிப்பாடுறது. கமா, இந்த இதுலயே இருக்கு பாருங்க, இந்த யதி கமா அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது பாஸ் பண்ணி நிற்கிறது, பாஸ் பண்றதுக்காக வைக்கப்படக்கூடியதுதான் யதி. அந்த கமா போடுறோம்ல, இதை யத்தின்னு நம்ம சொல்றோம். துக்கு அப்படிங்கிறது எப்படி எதுகை மோனை நம்ம அலங்காரத்துல பார்த்தோம்ல, அதே மாதிரி எதுகை மோனையோட அந்த இது இருந்தா அந்த ஒலி நல்லா இருக்கும் இல்லையா, அதனால அந்த துக்குங்கிற விஷயம் கவனிக்கப்படுது. அப்புறம் மாத்திரை அளவு, இதை வந்து நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா, அந்த யாப்பிலக்கணத்துல திருக்குறள் எல்லாம் செய்யுள்ல பிரிச்சு இது பண்ண சொல்லுவாங்க. மாத்திரை அளவு எழுது அப்படி சொல்லுவாங்க, பதம் பிரிச்சு எழுது அப்படி சொல்லுவாங்க. அதுதான் மாத்திரா, அதாவது அந்த ஒரு எழுத்தினுடைய ஒலி, எழுத்து வந்து உச்சரிக்கும் போது ஒலிக்கப்படும் அளவை நம்ம மாத்திரைன்னு சொல்றோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் வர்ணு அப்படிங்கிறது எழுத்தை தான் மீன் பண்ணுது. ஓகே, நிறைய எழுத்து ஒலி சேர்ந்து அதுக்குன்னு ஒரு வாய்ப்பாடெல்லாம் உண்டு. வர்ணுங்கிறதும் எழுத்து. ஆதி உஸ்கே ஆவசியக் தத்துவகை, இதெல்லாம் போன்றவை எல்லாம், ஆதின போன்றவை, முதலியவை, அதுக்கு தேவையான தத்துவங்கள் அப்படி சொல்றாங்க. ये सारे तत्व पद्य को एक प्रकार से बंधन में रखते हैं. இந்த எல்லா தத்துவங்களும் பத்தியக்கோ, இந்த செய்யுள ஏக் பிரகார் சே பந்தன் மே ரக்தே ஹை, இது எல்லா தத்துவங்களும் சேர்ந்து ஒரு செய்யுளை வந்து ஒரு வகையான கட்டுக்குள் கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இஸ் பந்தன் கோஹி சந்து கேத்தே ஹை, அந்த மாதிரி கட்டி அமைக்கப்பட்டதை தான் நம்ம சந்துன்னு சொல்றோம். அந்த வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம். உன் தத்துவம் பெர் பகலே பரிச்சய பாயங்கே, முதல்ல அந்த தத்துவங்கள்லாம் என்ன, நான் சும்மா ஓரலா அப்படி சொன்னதை அவங்க வந்து இன்னும் விளக்கமா சொல்றாங்க. உன் தத்துவம் பெர் பகலே பரிச்சய பாயங்கே, முதல்ல அந்த தத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். பரிச்சயன இன்ட்ரோடக்ஷன், பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. பாயங்கன்னு பெறுவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இது என்ன பார்த்தோம், இதுல வந்து பது யா சரண், இந்த இதுல உள்ள தத்துவம் போக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பது யா சரண், பாது யா சரண், பாதம் அல்லது சரண் அப்படின்னா என்னது. ஏக்கு சந்துமே பிராய 4 சரண் ஹோத்தே ஹே, நம்ம இதுல வந்து அடிகள்னு சொல்லுவோம். முதல் அடி, இரண்டாவது அடி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் பாது அல்லது சரண் அப்படின்னு சொல்றோம். ஏக்கு சந்துமே பிராய 4 சரண் ஹோத்தே ஹே, பெரும்பாலும் 4, ஒரு சந்துல வந்து ஒரு செய்யுள்ள வந்து 4 சரணங்கள் இருக்கின்றன. யா உசுசே அதிக்கு பி ஹோத்தே ஹே அப்படி சொல்றாங்க, அல்லது அதை விட அதிகமாகவும் இருக்கிறது உண்டு. அதிகபட்சம் 4 தான் பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் 4 தான் இருக்கும். அதிகபட்சம் 6,
8 அப்படி கூட இருக்கலாம். அதெல்லாம் ரேரா தான் இருக்கும். 4 இருக்கக்கூடிய செயல் தான் அதிகமா இருக்கு. 6 இருக்கக்கூடியது அங்கங்க 1 2 இருக்கு. அது இஸ்மே தோ பேத் ஹே, இதில் 2 வகைகள் இருக்கின்றன. ஜெய்சே சமச்சரன் விஷமச்சரன். சமச்சரன் எதெல்லாம் சொல்றோம், எப்படி ஆடு ஈவன்னு சொல்றோமோ அது. சமச்சரன்னா ஈவன், விஷமச்சரன்னா ஆடு, அந்த ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள்னு சொல்றோம்ல அது. தூசரே அவர் சௌத்தே சரண். சமச்சரன் அதாவது ஆடு, அதாவது ஈவன்னு சொல்லக்கூடியது, அந்த இரட்டை எண்களா வரக்கூடியது. 2வது 4வது. தூசரே சௌத்தே அப்படின்னா 2வது 4வது அடிகள். ஒரு செய்யுள்ள 4 அடி இருக்குன்னா அதுல 2வது அடியையும் 4வது அடியையும் நம்ம சமச்சரன் சொல்றோம். அதே மாதிரி விஷமச்சரன் அப்படிங்கிறது பெஹலே அவுரு தீசரே சரண், 1வது 3வது சரண்னா தான் நம்ம சொல்றோம். எதுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நேரா அதுக்கு போயிடலாம். அங்க இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது எதை மீன் பண்றாங்கன்னு புரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம இதை பார்த்தா தான் அங்க நம்ம படிக்கும்போது, சந்தை பத்தி படிக்கும்போது, ஒவ்வொரு பெயர் உள்ள சந்தை படிக்கும்போது நமக்கு புரியும். அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். சரியா? ஓகே. அடுத்தது மாத்ராவை பத்தி படிக்கிறோம். மாத்திரை அளவு அதை பத்தி படிக்கிறோம். அப்பவே நம்ம அதை பத்தி பேசணும்ல, மாத்திரைனா என்னன்னு. அதாவது ஒரு எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவை நம்ம மாத்திரைன்னு சொல்றோம். வர்ணோங்கே உச்சாரன்கே சமயக்கோ மாத்ரா கரத்தே. எழுத்துக்களின் உச்சாரணத்திற்கு ஏற்படக்கூடிய சமயத்தை நம்ம மாத்திரைன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு 2 இது இஸ்கே தோ பேத் ஹே, இதற்கு 2 வகைகள் இருக்கின்றன. ஜெய்சே ஹ்ரஸ்வ, அதாவது ஹ்ருன்னு போட்டிருக்கு, ஆக்சுவலா ஹ்ரா தான் வரணும். ஹ்ரஸ்வ அவரு தீர்க்க. ஹ்ரஸ்வனா லகு குரில், தீர்க்கனா நெடில். व्यंजनों की मात्रा नहीं गिनी जाती है. व्यंजन அதாவது மெய்யெழுத்துக்கு மாத்திரைகள் எண்ணப்படுவது இல்லை. ஹ்ரஸ்வவை எப்படி நம்ம அதுல குறிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஒரு மாத்திரை 2 மாத்திரைங்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, அதை எப்படிங்கிறத சொல்றாங்க. ஹ்ரஸ்வ அதாவது லகு குரில், அது ஒரு மாத்திரை. அதுக்கு குறிலுக்கு ஒரு மாத்திரை, எப்படி நம்ம தமிழ்ல இருக்கோ அத மாதிரிதான். அப்புறம் ஒரு மாத்திரா அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சின்ன அதுக்கு சின்னம், அதுக்கு குறியீடு என்னது 1, அத மாதிரி போடணும். அதாவது ஒரு கோடு மாதிரி போடணும். எப்படி நம்ம ஹிந்தில இந்த ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கிறோம்ல அத மாதிரி போடணும். இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி போடணும். தீர்கு அப்படிங்கிறத குரு சொல்றோம், அதாவது நெடில். அதுக்கு 2 மாத்திராயேன், 2 மாத்திரைகள் அப்படி சொல்றாங்க. மாத்திராங்கிறது பெண்பால்ங்கிறதுனால மாத்திராயேன்னு வந்துடும். அதுக்கு சின்ன எஸ் மாதிரி நம்ம போடுறோம். எஸ் போடுறோம்ல, கேபிட்டல் லெட்டர் எஸ் மாதிரி போடணும். அது 2ன்னு அர்த்தம். இதுல நம்ம இதுல தமிழ்ல இருக்கிற அரை மாத்திரை அப்படி கால் மாத்திரை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அரை மாத்திரை அளவுங்கிறது இதுல கிடையாது. 1 and 2. அப்போ அந்த மெய்யெழுத்துக்கு அவங்க மாத்திரைய விட்டுருவாங்க. விட்டுட்டு இன்னொரு எழுத்தோட சேர்த்து அதுக்கு ஒரு மாத்திரை அல்லது 2 மாத்திரை அப்படின்னு ஆக்கிடுவாங்க. அந்த ரூல்ஸ் என்னங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்ப அடுத்தது அதான் சொல்ல போறாங்க பாருங்க. லகு குரு நியம். அந்த லகு குரு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கான இந்த எழுத்துக்கு இதுதான் வரும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத இதுல கொடுத்துருக்காங்க. சோ அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அ இ உ அப்படிங்கிற குறில் இருக்கு இல்லையா, और इनसे युक्त व्यंजन. அ இ ஊங்கிற குறிலும் அதை கொண்ட வியஞ்சன், அந்த ஒலியில இருக்கக்கூடிய, இப்ப கு, அப்புறம் கி, அப்புறம் க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அதாவது மெய் எழுத்தா இருக்கக்கூடிய அந்த வியஞ்சனுக்கு ஒரு மாத்திரை தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஆவோ அது மாதிரி கவுக்கும் ஒரு மாத்திரை தான். அதுக்கு ஜெய்சே உதாரணம் கொடுத்துருக்காங்க. கலம் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே குறில் தான் இல்லையா. க ஒரு மாத்திரை, ல ஒரு மாத்திரை, ம ஒரு மாத்திரை, அது 3 சேர்த்து 3 மாத்திரை. சரியா? 3 மாத்திராயே, 3 மாத்திராயே கொடுத்துருக்காங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் நானு. இனி எல்லாம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிரும் உங்களுக்கு. சந்திர பிந்துவாலே ஹ்ரஸ்வ, ஹ்ருன்னு இதுல கொடுத்துருக்கு, ஹ்ரதான். சரியா? சந்திர பிந்துவாலே ஹ்ரஸ்வ ஸ்வர் ஏக் மாத்திரா ஹே. சந்திரபிந்து இருக்கக்கூடிய குறில் எழுத்து, அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஹ அப்படின்னு ஹே போட்டு மேல சந்திரபிந்து வச்சிருக்காங்க. அது எத்தனை மாத்திரை சொல்றாங்க? ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அ இ ஊ, ஆ இ ஊ நெடில், எப்படி இது குறில் சொன்னோமோ அதே மாதிரி நெடிலுக்கு और इनसे युक्त व्यंजने आ का की கு அல்லது பா பி பூ அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா 2 மாத்திரை நெடிலுக்கு. ஜெய்சே தீதி, தீயும் நெடில் தான், தீயும் நெடில் தான். தீதினா அக்கா இல்லையா, அதுக்கு 2 மாத்திரை. 2 + 2 4 மாத்திராயே, மாத்திராயே ஹே 4 மாத்திரைகள்.
அதே மாதிரி வேற எதுக்கு வந்து நம்ம நெடில் மாதிரி சொல்லுவோம், வேற எதை நம்ம நெடில் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இதுல பாருங்க, ஏ ஐ, ஏ ஐ ஓ ஔ, और इनसे युक्त व्यंजन दो मात्रे हैं. இந்த மாதிரி எழுத்துக்களும் எதுல தான் வருது? ரெண்டு, அல்லது கே, கை, கோ, கௌ அந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த வியஞ்சன்ல சொல்றாங்க. இந்த சவுண்ட் இருக்கக்கூடிய வியஞ்சன் எழுத்துக்கும் ரெண்டு மாத்திரை தான். ஜெய்சே ஓலா, ஓ லா, ஓங்கிறதும் நெடில், லாங்கிறதும் நெடில் இல்லையா? அப்ப 2 + 2 4 மாத்திரை. அதே மாதிரி औरत, औ ர இத்து. இப்போ ஔ அப்படிங்கிறது இந்த இருக்கு ரெண்டு மாத்திரை சொல்லிட்டு, ர அது குறியில் இல்லையா, ஒரு மாத்திரை, த அது ஒரு மாத்திரை. சோ இது சேர்த்து 4 மாத்திரை. நௌகா, நவுங்கிறது இந்த ஔ சவுண்ட் உள்ளது, சோ 2 மாத்திரை. அப்புறம் கா நம்ம ஏற்கனவே அங்க பாத்துட்டோம், ஆ வந்தா வரும்னு நம்ம பாத்திருக்கோம். சோ 2 மாத்திரை, 2 + 2 4 மாத்திரை. அப்புறம் வேற எதுக்கெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்? அனுஸ்வார் யுக்து வர்ண குரு ஹோத்தே ஹேன். அனுஸ்வார் யுக்து வர்ண, அப்ப சேக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு, இம்மு, அந்த அம்முல வரக்கூடிய இம்மு இருக்குல்ல, அந்த இம்மு இருக்கு. சோ சன்சார் அல்லது சம்சார் அப்படி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு சம், அதுக்கு 2 கொடுத்துடுறாங்க. அப்புறம் சா, சோ அந்த புள்ளி வந்ததுன்னா அந்த சம்முன்னு அதை ஒரு எழுத்தாவே எடுத்துக்கிட்டு அதுக்கு 2 மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மேல புள்ளி இல்லைன்னா அந்த சேக்கு நம்ம ஒரு மாத்திரை தான் கொடுப்போம் இல்லையா? அப்போ சா அதுக்கு 2 மாத்திரை. அப்புறம் ரேக்கு ஒரு மாத்திரை. சோ 2 + 2 + 1. அது நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை, எது எதுக்கு என்ன போடுறோங்கிறதான் இப்ப ப்ராப்ளம். ஓகே, அதுதான் நம்ம பாத்துக்கணும். அப்புறம் விசர்க யுக்து வர்ண குரு ஹோத்தே ஹேன். விசர்க்கம் அஹேல படிச்சிருக்கோம்ல, 2 புள்ளி வச்சு, அதத்தான் சொல்றாங்க. அத்தகன்னு இதுலயே இருக்கு பாருங்க, இந்த 2 இருக்கிறது வந்து என்னது, 2 அந்த விசர்க்கம் இருந்ததுன்னா அந்த எழுத்தை வந்து என்ன சொல்லணும்? இப்ப விசர்க்கம் இருக்கிற எழுத்துன்னு இதை எதை எடுத்துக்கிறோம்? தேவை எடுத்துக்கிறோம். தே தான் விசர்க்கத்தோட இருக்கு, தகன்னு இருக்கு. சோ அதுக்கும் 2 மாத்திரை. ஆ ஒரு மாத்திரை, தக 2 மாத்திரை. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், துக், துக் அப்படி இருக்குல்ல, தூவும் அந்த இஹும், தூங்கிறது குறில், பக்கத்துல விசர்க்கம் இருக்கு, 2 மாத்திரை. பிளஸ் ஹ அது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூல்ஸ். இது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து சம்யுக்த வர்ணக்கே பூர்வ கா லகு வர்ண குரு மானா ஜாத்தா ஹே. அது என்ன சம்யுக்த வர்ணு? சம்யுக்தனா 2 எழுத்து சேர்ந்து வரக்கூடியது. இத்ய, இப்ய, இம்ய அந்த மாதிரி, இத்த அப்படின்னு. அதுக்கு உதாரணம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. அதையும் நம்ம என்ன லகு வர்ணத்தை வந்து என்ன சொல்லிடணும்? குருவா சொல்லிடணும் சொல்றாங்க. இப்ப பாப்போம், நம்ம பார்த்தா புரிஞ்சிடும். ச இருக்கு, இத்திய அப்படின்னு இருக்குல்ல. இப்ப இத்தியங்கிறது இதுல சம்யுக்த வர்ணம். சோ அதுக்கு பூர்வனா முந்தைய. இப்படி இந்த இத்தியங்கிற அந்த சம்யுக்த வர்ணு இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கு? பூர்வ என்ன எழுத்து இருக்குன்னு பார்த்தா ச இல்லையா? இப்ப சேவுக்கு 2 மாத்திரை கொடுத்துட்டாங்க. அததான் சொல்றாங்க, சம்யுக்த வர்ணு இருந்ததுன்னா அதுக்கு பூர்ண வர்ணு, அத பூர்வத்துல இருக்கக்கூடிய, அதான் முன்னால் இருக்கக்கூடிய அந்த லெட்டருக்கு நம்ம மாத்திரைய 2ஆ ஆக்கிடுறோம். அங்க லகு இருந்தா சரியா, இருக்கக்கூடிய லகுவுக்கு 2 மாத்திரை ஆக்கிடுறோம். ஆக்கி அதை குருவாக நாம ஏற்றுக்கொள்கிறோம், எண்ணுகிறோம். மானா ஜாத்தாகினா கருதப்படுகிறது. சோ 2 + இத்தியா வந்து என்ன ஆயிருது? 1 ஆயிருது. அதே மாதிரி பக்து, ப அப்படின்னு இருக்கு, இக்குத்த இதுவும் குரு தான். இத்தியால இது வந்து அதாவது என்னது, லகு தான். ஏ அப்படிங்கிறது ஆ சவுண்டு தானே. இத்தியாவையே சேர்த்து இத்து இருந்தாலும் அதை கண்டுக்கிறது இல்லை, இதோட மாத்திரையை அங்க கொண்டு போட்டுறோம். நம்ம இதுல அரை மாத்திரை எல்லாம் கிடையாது இல்ல ஹிந்தில. அதே மாதிரி பக்து, ப அது வந்து 2 மாத்திரை கொடுத்துட்டு இத்துக்கு 1 கொடுத்துறாங்க. இத்த ஆ சவுண்ட், அதை தான் நம்ம இதுல நினைக்கணும். அந்த இக்குங்கிறத அங்க கொண்டு விட்டுறணும், அதுக்கு உள்ள மாத்திரையை அங்க கொடுத்துடுறோம். அதே மாதிரி இஷ்ட், துஷ்ட் அதுவும் அதே மாதிரிதான். தர்ம அதுவும் அதே மாதிரிதான். அப்புறம் அடுத்த ரூல் என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது யதி, கதி, துக் அப்படிங்கிறது. அங்க ஏற்கனவே அந்த அங்கங்களாக நம்ம பார்த்தோம்ல, அதாவது தத்துவங்களாக நம்ம பார்த்தோம் தெரியுமா? யதி, கதி, துக் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க விளக்க போறாங்க. நம்ம சும்மா ஓரலா பார்த்தோம். இப்ப இங்க கொடுத்துருக்கிறத நம்ம வாசிச்சு புரிஞ்சுக்க போறோம். சரியா? யதி கா அர்த்த ஹை விராம் யா ஆராம். அதாவது யதியோட அர்த்தம் என்னன்னா விராம், அதாவது பாஸ் அப்படி சொல்றோம்ல, பாஸ் கொடுக்கறது, அதாவது கொஞ்சம் கேப் விடுறது, வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேப் விடுறது. அப்ப நம்ம கமான்னு பார்த்தோம் இல்லையா, கமா எதுக்கு போடுறோம்? அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டணுங்கிறதுக்காக போடுறோம்.
ஆறாம் நாளும் அப்படிதான், அது கொஞ்சம் அப்படி நிற்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அதை தான் அப்படி சொல்றாங்க, பாஸ் பண்றது. பிரத்யேக சரண் கே अंत में यति होती है, ஒவ்வொரு சரணுக்கும் முடிவுல, இப்ப 4 சரண் இருக்கு சொன்னோம்ல, அதுல தோகையில கூட நம்ம பார்த்திருப்போம், 4 பிரிவா இருக்கும். அதுல ஒரு பார்ட் இருக்கும், குரு கோவிந்தோவு கடே அப்படின்னு ஒரு இதை போட்டுருவோம், கமாவை போட்டுருவோம். காக்கே லாகவும் பாய் அப்படிம்போம். குரு கோவிந்தோவோ கடே காக்கே லாகவும் பாய் அப்படி சொல்றது இல்லையா? சோ அப்ப எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியதுதான் அந்த யதி அப்படிங்கிறது. கதி சந்தோமே லய பர்கர் உசே பிரபாகமான் பனாதி ஹை. கதிங்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறதுதான், அந்த கண்டினியூஸா ஃப்ளூயண்டா சொல்றதுதான் நம்ம கதி, பிரவாகமையான ஃப்ளூயன்சியை தரக்கூடியது. துக்கு கா மத்லப் ஹை சரண் கே அந்நியதம் வர்ணோ கி ஆவர்த்தி. அங்க அதுல நம்ம பார்த்த மாதிரி எதுகை மோனைன்னு பார்த்தோம்ல, அத மாதிரி துக்குங்கிறது அந்த முடிவுல ஒண்ணுக்கு அப்படி தொடர்ந்து வரக்கூடியது, ஒரே மாதிரியான இது சவுண்டு வர மாதிரி. ஆ சவுண்டுனா ஆ சவுண்டுல வரக்கூடிய எழுத்தா வர்றது, ஆல இருந்தா ஆ சவுண்டு கூட எழுத்தா வரக்கூடியது. அதை நம்ம அப்புறமா உதாரணம் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ சந்தோட தத்துவங்கள்ல மிச்ச பகுதியை நம்ம பார்ப்போம். ஆட் கண் அவுர் மாத்ரா. கண் அப்படிங்கிறது 3 எழுத்துக்கள், அந்த ஒரு செய்யுள்ள வரக்கூடிய 3 எழுத்துக்களை சேர்த்து அந்த எழுத்துக்களுக்கு மாத்திரையை பேஸ் பண்ணி, அதனுடைய ஒலி அளவை பேஸ் பண்ணி ஒரு கணுன்னு சொல்லி ஒரு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த 3 காம்பினேஷன்ஸ், அந்த காம்பினேஷன்ஸ் இந்த 2 மாத்திரை 1 மாத்திரை அப்படிங்கிற அந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி அதுக்கு கணுங்கிறது யகன் தகன் மகன் அப்படின்னு நிறைய பேரு கொடுத்து அதுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ 3 எழுத்து தீன் வர்ணம் கே சமூகுக்கோ கணு ககத்தே ஹே. 3 வர்ணங்களுடைய சமூகு கூட்டு, அந்த குரூப் வந்து என்ன சொல்றோம்னா கணு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கணுல 3 எழுத்துக்கள் இருக்கும். அந்த 3 எழுத்துக்களும் வெவ்வேறு மாத்திரைகள் உடையதாக இருக்கும், சில நேரம் சம மாத்திரைகள் உடையதாக இருக்கும். அதை பார்ப்போம். 8 கணோங்கோ 8 கணு அப்படி பிரிச்சிருக்காங்க, 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. கணோங்கோ யாது கர்னேகா சூத்ரு ஹே. அந்த 8 கணங்களையும் அதனுடைய மாத்திரைகளையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சூத்திரம் வச்சிருக்காங்க. யமாதா தா யமா தாரா ஜ ப ந ச ல கா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூத்திரத்தை யமாதா ராஜபான சலகா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரியான இந்த வார்த்தைகளை இதை அப்படியே படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இஸ்கே அனுசார் ஆதி वर्ण के आगे 2 वर्णों को मिलाकर एक गण बनाया जाता है. जैसे இப்போ இந்த ஒவ்வொன்றும் ஏங்கிறது யகனு, மேங்கிறது மகனு, தகன் ரகன் ஜகன் பகன் நகன் சகன் லகன் க அப்படி ககன் அந்த மாதிரி இருக்கு. அந்த கணுக்கு அந்த ஒரு கண்ல எத்தனை மாத்திரை, இப்ப யகன் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, ஏங்கிறது ஒரு மாத்திரை இல்லையா, அப்புறம் கக்கு அந்த அத மாதிரி சொல்லல. இதுல யகன்ல வந்து காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, ஒரு மாத்திரை 2 மாத்திரை 2 மாத்திரை இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கணும். முதல்ல ஒரு மாத்திரையும் அப்புறம் இருக்கிற 2 எழுத்தும் 2 மாத்திரை உடையதா இருக்கணும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. யகனுங்கிறது பேரு, அதுல உதாரணம் கொடுத்துருக்காங்க ஏ மா தா. ஸோ ஏங்கிறது ஒரு மாத்திரை, மாங்கிறது 2 மாத்திரை, தாங்கிறது 2 மாத்திரை. இந்த இது ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரியான இதை டிரைவ் பண்றதுக்காக தான் இந்த சூத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அதுல பாருங்க, ஏ மா தா அப்படின்ன உடனே யகனு கிடைச்சிருது. அப்புறம் அடுத்தது மகன் இல்லையா, அப்போ ம தாரா மா தாரா மா தாரா இந்த இடத்துக்கு கிடைச்சிருச்சு. மகனுக்கு வந்து மா தாரா கிடைச்சிருச்சு. அடுத்தது தகன், அந்த தான் இருக்கிறத த அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்ப இதுல இருந்து தாராஜ. ஸோ அது என்ன காம்பினேஷன்ல இருக்கு, தா 2 மாத்திரை ரா 2 மாத்திரை 1. ஸோ தகனுக்கு 2 2 1 அப்படின்னு இருக்கணும். மகனை பொறுத்த வரைக்கும் 3மே 2 மாத்திரையா இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரிதான் இது எல்லா காம்பினேஷனும். அதே மாதிரி ரகனுக்கு ரா இதையும் வச்சுக்கிட்டா தானே பார்க்க முடியும். ரகனுக்கு ராஜபா, ஜகனுக்கு பா ந ச, நகனுக்கு ந ச ல, அப்புறம் சகன், சகனோட முக்கிய சகன் இருக்குல்ல, சகனுக்கு ச ல கா. ஸோ அது வந்து என்ன ஆகுது, மாத்திரைக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சூத்திரங்களை வச்சு ஒவ்வொன்றுக்கும்
அப்போ யகனுக்கு எத்தனை எப்படி மாத்திர காம்பினேஷன் இருக்கணும், மகனுக்கு என்ன காம்பினேஷன், தகனுக்கு என்ன காம்பினேஷன், ரகனுக்கு என்ன காம்பினேஷன், ஜகனுக்கு என்ன காம்பினேஷன், பகனுக்கு என்ன காம்பினேஷன், நகனுக்கு என்ன காம்பினேஷன், சகனு. யகனு பகனு தகனு ரகனு ஜகனு பகனு நகனு சகனு அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். ஓகே, ஸோ அதை மாதிரி ராகமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உள்ளது ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி வர்றது வந்து அந்த மாத்திரையை பேஸ் பண்ணி வர்றது ஒன்று இருக்கு. இன்னொன்று எதை பேஸ் பண்ணி வர்றது, வர்ணத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது. சரியா? அப்போ கணு அந்த மாதிரியான சூத்திரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது இருக்குது. சரி, ஓகே. இதுக்கு அடுத்த பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரி, பார்ப்போமா? இப்போ मात्रिक तथा वर्णिक के आधार पर छंदों के कई भेद है. मात्रिक छंदन இருக்கு, மாத்திரையை பேஸ் பண்ணி உள்ளது மாத்ரிக் சந்துன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வர்ணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது வார்ணிக் சந்து. இப்போ பார்க்குறோம்ல, அந்த வர்ணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுல தான் இந்த காம்பினேஷனை பார்த்து வரணும். ஒரு வார்த்தைக்கு இந்த காம்பினேஷன், ஒரு வார்த்தைக்கு இந்த காம்பினேஷன் அப்படின்னு வருதான்னு செக் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுலேயும் வகைகள் இருக்கு. மாத்ரிக் சமச்சந்து, மாத்ரிக் சந்துலேயே 2 வகை, வார்ணிக் சந்துலையும் 2 வகை. மாத்திரையை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. மாத்திரையை பேஸ் பண்ணி பார்க்கறது எப்படின்னா, 4 அடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு செய்யுள்ள அப்படின்னா, முதல் அடியும் 2வது அடியும் ஒரே நம்பர் ஆஃப் மாத்திரை இருக்கிற மாதிரி. இப்போ 11 இருந்ததுன்னா 1வது 2வதும் 1வது 3வதும், அதாவது ஆடு ஈவன் பார்த்தோம்ல, ஆடு 2ம் 11, ஈவன் 2ம் 13, அந்த மாதிரி நமக்கு வரும். அப்படி வரதா இருந்தா புரியுதா? ஸோ இப்போ அதில் வந்து இருக்கக்கூடிய வகைகளை சொல்கிறாங்க. மாத்ரிக் சமச்சந்து. மாத்ரிக் சமச்சந்துனா அந்த மாத்திரை சந்துலையே எல்லாத்துக்குமே ஒரே, இப்போ ஆடும் ஈவனும், ஆடுக்கு 2 ஒரே மாதிரி 11 இருக்கு, ஈவனுக்கு 13 இருக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துலேயுமே 11 11 11 அப்படின்னு 4லையும் இருந்து அந்த மாதிரி இருக்கிறத வந்து சமச்சர சந்துன்னு சொல்கிறோம். மாத்ரிக்கு சமச்சந்து, சமமாக இருக்கக்கூடிய மாத்ரிக் உள்ளது. அர்த்து சம அப்படின்னா தான் நான் அப்போதான் சொன்ன மாதிரி, ஆடு 2ம் ஒரே நம்பர்ஸ்ல வருது, ஈவன் 2ம் ஒரே நம்பர் ஆஃப் மாத்திரையில வருது. அப்படிங்கும்போது அர்துனா பாதி தான் சமமா இருக்கு இல்லையா? 4ல் 2 சமமா, இன்னொன்று 2 வேற விதத்துல சமமா இருக்குது. அதேமாதிரி வார்ணிக் சமசந்தும் அதே மாதிரிதான். வார்ணிக் சமத்துலேயும் வர்ணம் ஒரே மாதிரி எண்ணிக்கையில வரக்கூடியது, வர்ணங்களோட மாத்திரைகளின் எண்ணிக்கை சமமா வரக்கூடியது. இந்த மாதிரி உள்ள இது காம்பினேஷன் வந்து 2 சென்டென்ஸ்ல ஒரே மாதிரி, 2 அடியில ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் 2 அடியில வேற 2 இதா இருக்கும். ஆனா இந்த சமன்னு வரும்போது எல்லாத்துலயுமே ஒரே டைப்ல இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரிதான் வார்ணிக். விஷமன்னா அதுக்கு ஆப்போசிட். இதுல அர்த்த சம சொன்னோம், இதுல விஷம வெவ்வேறாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு விதமான காம்பினேஷன் இருக்கக்கூடியது. அதெல்லாம் எந்தெந்த இதுன்னு பெயர்களை கொடுத்துருக்காங்க. சரியா? अब हम इन छंदों के सूत्र, लक्षण और उदाहरण पर विचार करेंगे. இனிமே ஒவ்வொரு சந்தோட நேமையும் அதனுடைய சூத்திரத்தையும், சூத்திரத்துக்கான விளக்கம், அப்புறம் லக்ஷன், அதனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற லட்சணம் தான் அந்த சூத்திரத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த சூத்திரத்தையும் நம்ம படிக்கிறோம். சூத்திரத்தை வச்சே நம்ம வந்து அந்த லட்சணம் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ தோஹான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், தோஹாங்கிற அந்த சந்தை எடுத்துக்கிட்டோம்னா, தோஹாவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் இருக்குல்ல, அந்த சூத்திரையோட மாத்திரை அளவும் தோஹால எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி அந்த சூத்திரத்தை வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்தை கொடுத்து அதுல மாத்திரையை போட்டு நம்ம காமிச்சு எடுக்க போறோம். ஸோ அதாவது ஸ்கூல்லலாம் படிக்கிறதா இருந்தா நமக்கு வந்து மாத்திரை, நம்ம திருக்குறளுக்கு வந்து அலகிட்டு மாத்திரை அளவு போட்டு எழுதணும்னு சொல்லுவாங்க. வாய்ப்பாடு எழுது, அலகிட்டு வாய்ப்பாடு எழுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் போட்டுட்டு கடைசியில மலர்னு முடியுதா பூன்னு முடியுதான்னு பாக்குறோம்ல, இந்த கணு மாதிரிதான் நம்ம அதுல பார்ப்போம். இந்த காம்பினேஷன்ல வந்து அதுக்கு சகன், பூ, அந்த பழம், காய், மலர், அந்த மாதிரியான இதுல நம்ம வாய்ப்பாடு சொல்லுவோம் இல்லையா? அந்த டைப்ல தான் இந்த சகன் நகன் அப்படிங்கிறது. அதை மட்டுமே பேஸ் பண்ணி வரக்கூடியது. நம்ம தமிழுக்கும் இதுக்கும் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுல வந்து உதாரணத்தை வச்சு நம்ம பார்க்கறதுக்காக சொல்றாங்க. இதுல வந்து நம்ம வந்து பிரிச்சு காமிக்க வேண்டிய, நம்மளா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம படிக்கும் போதே அது எப்படி பிரிச்சிருக்குன்னு பார்த்துட்டா கூட நம்ம எழுதுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரிச்சோம்னா அங்க போய் நம்ம அதை மனப்பாடம் பண்ணாம நம்மளாவே அதுல பிரிக்கிற அளவுக்கு நம்ம தேர்ச்சி அடைஞ்சிருவோம். ஸோ இனிமே ஒவ்வொரு சந்தா நம்ம 2 சந்தா பார்ப்போம். சரியா? நான் முக்கியமான சில சந்துகளை சொல்றேன், அதை நீங்க படிச்சு எக்ஸாம்ல நல்லா எழுதுங்க.
ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.